Hey guys, welcome back to guys. இந்த வீடியோல வயித்துல சிரிக்கிறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கான வீடியோ பொறுக்கி போட்டு கொண்டு வந்திருக்கேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த அக்கா உசுர கொடுத்து 10-15 கேள்வி கேட்டுச்சு. இந்த அக்கா சிம்பிளா ஒரே ஒரு பதில் தான். ஒரு நூடுல்ஸ் 1 மீட்டர் இருக்கலாம் 2 மீட்டர் இருக்கலாங்க. 2 கிலோமீட்டரா இருக்குது. மேடம் ரூம் ஒன்னு புக் பண்ணனும். ஹாஸ்பிடல் ரூமாமா? குனிஞ்சு மரியாதை கொடுக்குற 2 பேர், கை கொடுத்து மரியாதை கொடுக்குற 2 பேர். இப்போ இதுல ஒண்ணு அதுல ஒண்ணு சேரு. சார் நான் எவ்வளவு பேர் வழிக்கு விழுந்து பார்த்துருக்கேங்க. இந்த மாதிரி ஒரு வழிக்கு வேலை நான் பார்த்ததே இல்லை. பட்ஜெட்டை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு ஒரு கேள்வி. அப்பா 10ஆவதுல 5 மார்க் கொஸ்டின் எழுதுன ஞாபகம்லாம் வருது. இவ்வளவு பெரிய இயற்கை மலையை அழிக்கிறீங்களே, திருப்பி அது எதனா உங்களுக்கு பரிசு தர வேணாம்? இந்த ஷோ என்னுடையது, நான் பாடணும். என்ன பாட விட்டாதானே பாட முடியும். கோயிங் கோயின்னு அழுத்தனா. அக்கா எல்லா காரையும் நின்னு பார்க்க மாட்டாங்களா? உக்காஞ்சு தான் பார்ப்பாங்களா? இனிமே பார்க்க மாட்டாங்க. அங்க அவ்வளவு பெரிய கலவரம் நடக்குது. அந்த கலவரத்துல கூட பங்கு பெற வேணாம். பர்கர் கேட்டு போராட்டம் பண்றேன். போஸ் கொடுக்குது உங்களுக்கு வேற இடம் கிடையில. பாத்ரூம் வெளியே உங்களுக்கு போஸ் வேண்டியிருக்கு. நீ சொல்ற ஜோக்கே புரியல, ஆனா சிரிப்பு ஒண்ணு சிரிக்கிறீங்க பாருங்க. ஆன்லைன்ல ஒரு சட்டை ஒன்று ஆர்டர் பண்ணிருப்பாங்க போல. போட்டு பார்த்துட்டு குளிர்தல் மேல ஸ்வெட்டர் போட்டா சரி சரி அடம் பிடிக்கிறேன் ப்ரோ பதறாதீங்க ப்ரோ கொஞ்சம் மூச்சு விட்டு பேசுங்க ப்ரோ. ஒரு விஷயம் வேணும்னா ஆசைப்பட்டா மட்டும் போதாது, அடம் பிடிக்க தெரியணும். நம்ம பிடிக்க. அன்பே எதுக்கு உட்கார்ந்து இருக்க? வா அன்பே, இந்த வந்துட்ட டான்ஸ் போறதுக்கு. டான்ஸ் போட போறியா? சரி போ, தனியா போடு. அங்க எல்லாரும் மகளை பிரிய போறோன்ற வருத்தத்துல இருந்தாங்க. அங்க அப்பாவை மட்டும் பாத்தீங்களா, தள்ளி விட்டுட்டேனே. உங்க 2 எல்போவும் மடிக்கும் போது இடிச்சதுன்னா நீங்க ஒற்றை குச்சா இருக்கிறீங்க. என்ன கதறி கதறி அழுதுகிட்டு இருந்தாங்க. பார்க்கும்போது பாவமா இருந்துச்சு. காதல ஒன்னு சொல்ல, அப்படி என்ன சொன்னாங்கன்னு தான் தெரியல. ஆன்டிக்கு ஆட்டிடியூட் ஆகாயத்தோட புருஷா இருக்கும் போலயே. నీ పేరు లక్ష్మి రెడ్డి, లక్ష్మి స్టార్, లోకల్ పిల్ల. பெண்கள் டான்ஸ் கத்துக்கிறத வெறி கொண்டு ஜன்னல்ல பாத்துக்கிட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட். அருமையான எக்ஸாம் ஹால்ல क्वेश्चन பேப்பரை பார்த்தோனே சரி எழுதிட்டு வாங்கடா நான் கிளம்புறேன். நீங்க பிராங்க் பண்ணணும்னு நினைச்சது தப்பே கிடையாது. ஆனா அது யார்கிட்ட பண்றோம்னு இருக்குது இல்லையா? உண்மையான அன்புனா இப்படி இல்ல இருக்கணும். மண்டை அடிச்சுக்குன்னு சொல்லிட்டு கை வச்சு தடுக்கிறாரு. அந்த அன்பு சாப்பாட்டுல இல்லாம போயிருச்சு. அங்க வருங்கால பிசினஸ் மேனு காலை பொழந்துக்கிட்டு தூங்கினுங்கிறாரு. ஒரு 1000 ரூபா கம்மியாகணும் உன்னை வேலையை கூட்டம் பத்தியா? சூப்பரா பண்ணிட்டேன். குழந்தைக்கு சோறு ஊட்டணும். நான் உருட்டுற மாதிரி என்ன மாதிரி சப்பாத்தி மாவு உருட்டுங்கண்ணா. கண்டக்டர் வேற டிரைவர் வேறனா பிரச்சனையே கிடையாதுங்க. ஓட்டுறவர் வேற கீர் போறவர் வேறனா. ஐயோ இதெல்லாம் பார்க்கவே முடியலையே. எப்படி எவ்வளவு கான்பிடன்ஸா போஸ்ட் பண்றாங்க. இந்த செட்டப்ல இருந்தீங்கன்னா கொசு மட்டும் இல்ல, பாம்பு கூட பக்கத்துல வரதுக்கு பயப்படும். பார்ட்டிக்கு மட்டன் பிரியாணி போட்டுலாம்னு சொல்லிட்டு ஆர்டர் ரெடி பண்ணிருக்காங்க. ஆனா அந்த ஆட்டோட பிளான் வேற. நல்லா சமைக்க தெரியும்னா ஆமா முட்டை கிரேவி செஞ்சுனுக்கிறேன். முட்டை ஓடோட சேர்த்தா உங்கள மாதிரி ஒரு 4 டிரைவர் ரோட்ல இருக்கத்தால தான் நாங்களாம் பாதுகாப்பா போக முடியுது. பாருங்கக்கா, எதுவா இருந்தாலும் நேரு வழியில ஜெயிக்கணும். இப்படி குறுக்கு வழியில ஜெயிக்க கூடாது. மலையை பேக்கிற கான்ட்ராக்ட் இவர்கிட்ட வந்திருக்குது. அதான் மண்டையால எப்படி பேக்கிறதுன்னு ட்ரைனிங். ஹெல்மெட் குவாலிட்டி இல்லாததான் போடுறீங்க. இப்படிலாம் போடவே கூடாது சார். நாளைக்கு பாருங்க ஆன்டிங்களையும் ஸ்கூட்டிங்களையும் மாடா கலாய்க்கிறீங்க. இப்ப பாடுறா நடக்க போறத. ஒன்னும் பிரச்சனை இல்ல. ஒரு சின்ன கம்பி டயர்ல ஏறிடுச்சு.
எல்லாரும் நல்லா இருப்பீங்க, என்ன தவிர மூஞ்சி பூரா ஊத்திட்டாரு. நீங்க இங்க காட்டின ஆக்ஷன்லாம் நல்லா தாங்க இருந்துச்சு, அங்க போனதுக்கு அப்புறம் ஏன் அப்படி? ஏன் தயிர் பாக்கிட்ட பார்த்தா ஓரமாலாம் போக மாட்டியா நீ? மண்டமால போனை கட்டி என்ன வாழதுன்னு பார்த்தா நாசாவால வேலை செய்ய வேண்டியவங்க இவங்கலாம். கொசுவை அழிக்கும் நவீன மிஷின், நிஜமா சொல்லுங்க, கொசு அழிக்கவா ரெடி பண்ணிக்கிறீங்க? ஒரு ட்ரிப்பு போனா மெண்டல் பீஸ் எல்லாம் வரும், என் முதுகு பீஸ் போயிருச்சு. எதுக்கு வெறும் தோசைகளை கேஸ்ல வேக வைக்கிறீங்க? கேஸ்ல வேக வைக்கிறேன், நான் உள்ள கேக் செய்யறேங்க. எதுக்கு காரை விட்டு கரப்பாம்பூச்சி மாதிரி நடந்து வராருன்னு பாத்தீங்கன்னா காஸ்ட்லி ஷூ அழுக்காயிருமாமா. இன்டீரியர் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு ஒரே ஒரு கேள்வி தானே கேட்டேன். மூணு வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒரு பார்க்கிங் இருந்துச்சு சார், அந்த நினைப்புல அக்கா நிறுத்திட்டாங்க. நட்புன்னா இப்படி எல்லாம் இருக்கணும், வாய் உள்ள சூடு போயிருச்சுன்னு சொல்லிட்டு வாயை லப்பர் பேண்ட் மாதிரி கீச்சு ஊதுறாங்க. சார் வண்டி நிறுத்திட்டா போய் மீன் வாங்குவீங்க சார், வீட்டுக்காரம்மா வாங்கின வர சொன்னாங்க, அதுக்குன்னு இந்த வண்டியா? வீட்டுக்காரம்மாங்க. எவ்வளவு பெரிய திறமைய தொப்பகுள்ள ஒழிச்சு வச்சிருக்கிறேனா? உங்க கோவம் எனக்கு புரியுது, டென்ஷன் ஆகாதீங்க, கூல் டவுன் கூல் டவுன். அந்த செருப்புக்கு நான் லைஃப் டைம் கேரண்டி கொடுக்குறேங்க, நீங்க வாங்கி போடுங்க. உங்க மனசுக்கு பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸ் நீங்க எப்படி கூப்பிடுவீங்க? ஐயோ ஆன்டிஸ், லைட் போட்ட புடவைலாம் எப்படி கான்ஃபிடண்டா போட்டு வெளி, எங்க இருந்து கரண்ட் வருது? ஊரே ஒண்ணு கூடி தலை குனிஞ்சு வளர்னாங்க, அப்படி ஒரு ஆளு. ஆமா, யாரு இவரு? ஜேசிபி ஓட்ட தெரியுமாவா சார்? சுதந்திரம் குத்ததுல இருந்து ஓட்டினுக்கிறோம், போங்க சார். பெரிய அன்பாக்சர் எல்லாத்தையும் பிச்சு கடாச்சிட்டு போயிருவாரு, இப்ப யாருக்கு செலவு? அவர் அவரோட கார்ல இருக்கிற ஃபியூச்சரை காட்டி கேத்து காட்டினாரு, இவரோட ஃபியூச்சரை காட்டிட்டாரு. அவரை பத்தி தெரியாம நீங்க அவரை சீன்றீங்க. 60 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சர்ப்ரைஸா பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணதெல்லாம் தப்பு இல்லைங்க, அவ்வளவு பசி இருக்கிற ஒருத்தர் நாங்க விடலாமா? இப்படியா பண்றது? டவுசர் கயிறை கம்பியில கட்டிட்டு போறதெல்லாம் ஒரு பிராங்கா? அவங்க கண்ணுல ஒரு பயம் இருக்குதுங்க, சுத்திய வச்சு மிரட்டி வேலை வாங்குறாருன்னு நினைச்சேன். இந்த பக்கம் பார்த்தாதான் அம்புட்டையும் பார்சல் பண்ணிருங்க, நான் சொல்லாம சொல்றேன். அது என்னமோ தெரியலங்க, தான் மொத்த அறிவையும் புழிஞ்ச ஒரு சமையல் செய்யறாரு. புதினாவை அறியும் நவீன செய்முறை, அந்த பேட் எங்கெல்லாம் போயிட்டு வந்துச்சு தெரியுமாக்கா? அவரு மாஸ்டர் செஃப்ங்க, கீழ இருக்கிற ஒரு குட்டி மாஸ்டர் செஃப். சார் லிஃப்ட் ப்ளீஸ். என்ன நிறுத்திட்டாரு? வா அன்பே போலாம், வா போலாம். எவ்வளவு நம்பிக்கை சார். சப்பாத்தி எடுத்து தட்டுல வச்சங்க, வைக்கலங்க, வச்சனே. அவரு பாட்டுன்னு அவர் உலகத்துல ஆடிக்கிட்டு இருந்தவர் இப்படி ஊருக்கே போட்டு காமிச்சிட்டீங்களே. நான் ஒரே ஒரு தட்டை தாங்க தாம்பூல தட்டு மாதிரி வீசினேன், அடுத்து நடந்தது ஆன் ஸ்பாட்ல இருக்கும். அச்சுன்னு தும்முனீங்க, வாய்க்குள்ள எலுமிச்சை பழத்தை போட்டு அதை சாப்பிட்டு வர ரியாக்ஷனை பார்த்து சிரிச்சாங்க. ஆனா அடுத்து நடந்தது வித்தியாசமா சிரிக்கிற 20 பேரை ஒண்ணு கூட்டி ஒரு இன்டர்வியூ. ப்ரொஃபசர் டான்ஸ்னாங்க. சரி ஏதோ காமெடியா இருக்குன்னு பார்த்தா வெறித்தனமா ஆடுறாருங்க அவரு.
வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் டாடா.